அனைத்துலக உயிரோடை தமிழ் ILC தமிழ் உயிரோடை தமிழில் அன்பர்களே உலக நகர்வல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள். உலக நகர்வல் நிகழ்ச்சியில் பிரித்தானியாவிலிருந்து போரியல் ஆய்வாளர் அரசு அவர்கள் இணைகிறார். வணக்கம் அரசு அவர்களே. வணக்கம் நானே. அனைத்துலக உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு அன்பு வணக்கம். இன்னொரு உலக நகர்வல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்றோம். தொடர்ந்து நாங்கள் ஈரான், இஸ்ரேல், அமெரிக்காவுக்கு இடையிலான போர் தொடர்பான நிலைமைகளை பார்ப்போம். போர் 10வது நாள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. காலை நேற்று இரவு தொடர்ந்து தாக்குதல்கள் நடைபெற்றது. ஏவுகணை தாக்குதலில் பாரிய சேதங்கள் ஏற்பட்டிருக்கின்றது. இரண்டு தரப்பிலும் சேதங்கள் ஏற்பட்டிருப்பது போல் தெரிகின்றது. குறிப்பாக இஸ்ரேல் பக்கத்தில் தாக்குதலினூடாக மின்சாரம் முற்றுமுழுதாக துண்டிக்கப்பட்டிருப்பது போல் தெரிகின்றது. முதலில் எங்களுடைய உறவுகளுக்கு இப்பொழுது என்ன நிலைமை இருக்கின்றது? ஈரான் மற்றும் மத்திய கிழக்கு நாடுகளில், இஸ்ரேலில் என்ன நிலைமை, கள நிலை என்ன என்பதை கூறுங்கள். நேற்று இரவு அதாவது புதிய ஆன்மீக தலைவரான மொய்டபா ஹமேனியை நியமித்த பிற்பாடு அவரின் அறிவிப்பு வந்த போது ஈரானில் மக்கள் வீதிகளில் மிகப்பெரிய ஒரு கொண்டாட்டங்களை மேற்கொண்டிருந்த அதே சமயம் ஈரான் தனது நவீன 4 ஏவுகணைகளை ஒரு தொகுதியாக இஸ்ரேலை நோக்கி ஏவியிருந்தது. அது மட்டுமல்லாது அருகிலுள்ள நாடுகள் சவுதி அரேபியா, பஹ்ரைன், UAE போன்ற நாடுகள் மீதும் ஏவியிருந்தது. கொரம்ஷார் ஏவுகணை, ஃபெட்டா, ஹிஸ்புல்லா, காதர் என்ற 4 வகையான ஏவுகணை. இதுல கொரம்ஷார் ஏவுகணை கிட்டத்தட்ட 80 குண்டுகளை சுமந்து செல்லும். காதர் ஏவுகணை கிட்டத்தட்ட 20 குண்டுகளை சுமந்து செல்லும் என்று இஸ்ரேலில் 15 வெடிப்பதிர்வுகள் கேட்டதாகவும் உடனடியாகவே அங்கு மின்சாரம் துண்டிக்கப்பட்டு விட்டதாகவும் டெல் அவிவ் பகுதியில் தெரிவித்திருக்கின்றார்கள். அங்கு மீட்பு படையினர் விரைந்திருந்தனர். கிட்டத்தட்ட இஸ்ரேல் 154 பேர் காயமடைந்ததாகவும் அதில் 112 பேர் வைத்தியசாலையில் இன்னும் இருப்பதாகவும் இஸ்ரேல் தெரிவித்திருந்தது. அதே சமயம் இங்க பஹ்ரைன் மனமா பகுதியில் இருக்கின்ற பேப்கோ ஆயில் நிறுவனத்தின் மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலில் அந்த ஆயில் களஞ்சியங்கள் எரிந்து கொண்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருந்தது. ஈரான் சொல்கிறது அது அமெரிக்காவின் 5வது ஃபிளீட்டுக்கான ஆயில் ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸ் என்று கூறுகிறது. அதே போல சவுதி அரேபியாவில் சயபா ஆயில் டிப்போட் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டிருந்தது. அதுவும் எரிந்து கொண்டிருந்தது. UAE-ல எஃபோசாட் ஆயில் நிறுவனத்தின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருந்தது. அதே போல குவைத் பகுதியிலும் தாக்குதல்கள் இடம்பெற்றிருந்தன. இந்த பஹ்ரைன் பகுதியில் அமெரிக்காவின் பேட்ரியாட் ஏவுகணை ஈரான் ஏவுகணையை இடைமறிக்க ஏவப்பட்ட போது அது குடிமனைகளுக்கு வீழ்ந்து அதிலும் கிட்டத்தட்ட 32 பேர் காயமடைந்ததாகவும் பல வீடுகள் சேதமடைந்ததையும் பார்க்கக்கூடியதாக இருந்தது. இஸ்ரேல் முழுவதும் நேற்றிரவு முழுக்க மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருந்ததாக கூறப்பட்டிருக்கின்றது. இஸ்ரேலிடம் இப்போது தரையிலிருந்து இந்த ஏவுகணைகளை அல்லது ஆளில்லாத தாக்குதல் விமானங்களை தடுப்பதற்குரிய ஏவுகணைகளின் பற்றாக்குறை நிலவுவதால் இப்போது இஸ்ரேல் F-16 ரக விமானங்களை வானிலிருந்து இந்த ஏவுகணைகளை சுடுவதற்கு இப்போது பயன்படுத்தி இருக்கின்றது. பிரித்தானியாவும் அவ்வாறுதான் சொல்கின்றது. தாங்கள் ஈராக் பகுதியில் தங்கள் டைபூன் விமானங்கள் மூலம் சில ஆளில்லாத தாக்குதல் விமானங்களை சுட்டு வீழ்த்தியதாக. எவ்வளவத்தை சுட்டு வீழ்த்துவதென்றால் இங்க ஒரு பிரச்சனை என்னன்னு சொன்னால், இந்த ஆளில்லாத தாக்குதல் விமானங்கள் ஒரு நாளைக்கு 100 தயாரிக்கலாம். மினிமம் அவங்க 100 தயாரிக்கலாம். எல்லாம் அண்டர் கிரவுண்ட் ஃபெசிலிட்டிஸ், அண்டர் கிரவுண்டுக்குள்ள இருந்தே தயாரிக்கலாம். அப்போ ஒவ்வொரு நாளும் 100 தயாரிச்சு கொண்டிருந்தால் இந்த F-15, F-16, டைபூன், ரஃபேல் என்று சொல்லி இந்த விமானங்களை கொண்டு சுடுவதென்பது பொருளாதார ரீதியில் கட்டுப்படியாகாத என்ற ஒரு நிலையாகத்தான் இருக்கும். இப்ப நீங்க பார்த்தீர்கள் என்று சொன்னால் இதில் இப்ப ஈரானை பொறுத்தவரையில், அதாவது இந்த தற்போதைய தாக்குதல்களை பொறுத்தவரையில் பொருளாதாரத்தில், அதாவது இந்த போர் மட்டும் செலவினம் இல்லை. இப்போ ஒரு வாரம் முடிந்த நிலையில் இந்த போர் ஒரு வாரத்துக்கு ஆயுத செலவு மட்டும் 6 பில்லியனை தாண்டி, $6 பில்லியன் தாண்டி இருப்பதாக கூறப்படுகின்றன. இப்போது இன்று காலை ஆயில் விலைகள் கிட்டத்தட்ட 100, சில இடங்களில் $100, $104, $109 உயர்ந்திருக்கின்றது. இன்னும் சில நாட்களில் அது $120, $150 தொடலாம் என்றும் கூறப்படுகின்றது.
200க்கு போனாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. ஏனென்று சொன்னால் காமூஸ் ஜலசந்தி இன்று வரையிலும் இன்னும் திறக்கப்படவில்லை என்றுதான் கூறப்படுகின்றது. இஸ்ரேலால் தனது மக்களை பாதுகாக்க முடியாது என்ற ஒரு நிலை ஏற்பட்டிருக்கின்றது. ஏனென்று சொன்னால் ஏர்லி வார்னிங் சிஸ்டம், ரடார்கள் அளிக்கப்பட்டிருப்பதால் இப்போது ஏவுகணைகளை வருவதை கூட அவர்களால் கண்டறிந்து சொல்ல முடியாத நிலையாக இருக்கின்றது. இப்ப பஹ்ரைன் தனது 2 மில்லியன் மக்களையும் ராத்திரி ஒரு ஃபுல் லாக்டவுன் மாதிரி தான் மக்களை வீட்டுக்குள் இருக்குமாறு கூறியிருந்தது. அமெரிக்காவின் 2 விமானங்கள் ஈராக்கில் தரையிறங்கி இருக்கின்றன, அங்கு இருக்கிற அமெரிக்க மக்களையும் ஊழியர்களையும் வெளியேற்றுவதற்கு. அதே போல சவுதி அரேபியாவிலும் இருந்து அமெரிக்க தூதரக அதிகாரிகள் மற்றது மக்களை வெளியேறுமாறு அமெரிக்கா தெரிவித்திருக்கின்றது. இப்போ ஒயில் விலை 21%, ஏர் ஃபியூவல் 87%, LNG 101% உயர்ந்திருக்கின்றது. டேங்கர்ஸுக்கான கட்டணங்கள் இப்போது 200%, கேரியர்ஸுக்கான கட்டணங்கள் 529%, அலுமினியம் 20%, பசளைகள் 36%, நத்தான்ற கெமிக்கல்ஸ் 36% என்று எல்லா பொருட்களின் விலைகளும் ஏறுவது மட்டுமல்லாது பிரித்தானியாவில் சொல்லப்படுகிறது இன்னும் ஒரு 2 நாளைக்கு தான் கேஸ் கையிருப்பில் இருக்கிறது என்று சொல்லி, அப்படி இல்லை என்று சொன்னால் ரிசர்வை வெளியிட வேண்டும் என்று. அதே போல ஸ்பெயினில மிக அதிக அளவில் மக்கள் வரிசைகளில் காத்திருப்பதாக, எரிபொருட்களாக காத்திருப்பதாக கூறப்படுகின்றது. ஈரான் அதை கடந்த வாரத்துடன் ஒப்பிடும் போது இந்த சனி ஞாயிறுகளில் அதன் தாக்குதல் வீரியத்தை அதிகரித்திருப்பதாக கூறப்படுகின்றது. ஆனால் அதே சமயம் இப்ப அவர்கள் அதிக எண்ணிக்கையில் ஏவுகணைகளை பயன்படுத்துவதாக இந்த MIT என்ற அமெரிக்காவின் நிறுவனத்தை சேர்ந்த பேராசிரியர் கிளென் டெசன் கூறியிருக்கின்றார். அவர் டிஃபென்ஸ் அண்ட் மிசைல்ஸ் தொழில்நுட்பத்தில் ஒரு பேராசிரியராக இருக்கின்றார். நீங்கள் கூறினீர்கள் எண்ணெயினுடைய விலை உலக சந்தையில் 100க்கு மேல் போய்விட்டது என்று சொன்னீர்கள். ஏன்னா இப்பொழுது எண்ணெய் இவ்வளவு கையிருப்பில் இருக்கின்றது கூட இப்பொழுது சிக்கல் வந்திருக்கின்றது. இதை கையாளுவதற்காக G7 நாடுகள் என்று ஒன்று கூட இருப்பதாக தெரிகின்றது. இது ஒரு வகை என்ன அறிந்தீர்கள்? உண்மைதான். என்று சொன்னால் G7 நாடுகள் ஒன்று கூட இருப்பதாகவும் இன்று மாலை அதில் பிரித்தானியாவும் பங்கு பெற்றும் என்றும் பிரித்தானியா அறிவித்திருக்கின்றது. இப்போது அவர்கள் தங்கள் கையிருப்புகளில் இருக்கின்ற எண்ணெய்களை எவ்வாறு பயன்படுத்துவது இந்த மக்களின் தற்போதைய நிலையை. ஏனென்று சொன்னால் இங்க நீங்கள் ஃபியூவல் ஸ்டேஷன் பார்க்கலாம், எல்லா இடத்திலும் விலைகள் அதிகரித்து கொண்டு போகிறது. இது பொருளாதார நிறுவனங்களை, இங்க இருக்கிற நிறுவனங்களை தாக்கும், மக்களை தாக்கும். ஒவ்வொரு பொருளும் விலை ஏறிக்கொண்டு போகும் என்று சொன்னால் இன்னும் 1 அல்லது 2 கிழமைக்கு இந்த போர் நீடிக்குமாக இருந்தால் பல நாடுகள் ரிசெஷனில் விழக்கூடிய நிலையாகத்தான் இருக்கும். சவுத் கொரியா இப்போது எண்ணெயை எரிபொருளை கேப் பண்ணியிருக்கிறது, கட்டுப்பாட்டு விலைக்கு கொண்டு வந்திருக்கின்றது. ஒரு போர்க்கால சூழ்நிலையாகத்தான் எல்லா நாடுகளும், அதாவது ஈரானில் நடக்கின்ற போர் உலகம் முழுக்க எதிரொலித்துக் கொண்டிருக்கின்றது. ஜப்பான்ல இருந்து, அமெரிக்காவில இருந்து, ஆஸ்திரேலியாவில இருந்து இந்த போர் எதிரொலித்துக் கொண்டிருக்கின்றது. யாரும் தப்ப முடியாது என்ற ஒரு நிலையாகத்தான் இருக்கின்றது. இப்போது வருகின்ற தகவல்களின் அடிப்படையில் ஈரான் ஏவுகணை வீச்சும் அல்லது ஆளில்லாத தாக்குதல் விமானங்களின் வீச்சுகளும் அதிகரித்திருக்கின்றன. அது மட்டுமல்லாது அவர்களின் தாக்குதல் திறனும், அதாவது துல்லியமாக தாக்குதல் திறனும் அதிகரித்திருக்கின்றன. ஹை ரிசல்யூஷன் சேட்டலைட் ஊடாகவும் மற்றது இரிடியம் என்ற அந்த சேட்டலைட் ஒருங்கிணைப்பு தொழில்நுட்பம் ஊடாகவும் ரஷ்யாவும் சீனாவும் இதனை தெளிவாக வழங்கி கொண்டிருப்பதாக பேராசிரியர் கிளென் டெசன் தெரிவித்திருக்கின்றார். அது மட்டுமல்லாது அவர் ஒன்றை கூறுகிறார், இந்த ஈரானிடம் 10 அணுக்குண்டுகளை செய்வதற்கான யுரேனியம் ஹெக்சாஃப்ளோரைட் இருக்கின்றது. அது இவர்கள் ஈரான் மீது அணுக்குண்டு தாக்குதலை அமெரிக்கா நடத்தினாலும் கூட அதை தடுக்க முடியாது என்று கூறியிருக்கிறார். என்னன்னா 90 மில்லியன் மக்களை கொண்ட அந்த நாட்டின் மீது நீங்கள் அணுக்குண்டு வீச்சை செய்தாலும் அவர்கள் அணு ஆயுதம் செய்வதை உங்களால் தடுக்க முடியாது. அடுத்ததாக அவர் இன்னொன்றையும் கூறுகிறார், 10 அணு ஆயுதத்தை அவர்களுக்கு செய்ய போதுமானது இருக்கின்றது. அந்த 10 இஸ்ரேலை அழிக்க போதுமானது. எனவே என்னென்று சொன்னால் அந்த 10 இஸ்ரேலை முற்று முழுதாக இல்லாமல் செய்ய போதுமானது என்று கூறுகிறார். அப்ப இது ஒரு சிக்கலான நிலைக்கு இல்லை. ஏனென்றால் இவர்களால் இப்ப அமெரிக்கா ஒன்றை யோசிக்கிறது, அமெரிக்காவும் இஸ்ரேலும் தனது சிறப்பு படை அணியை இறக்கி யுரேனியம் ஹெக்சாஃப்ளோரைட் என்ரிச்மெண்ட் செய்யப்பட்ட அந்த 400 கிலோவை அகற்றலாமா என்று.
அது உங்களுக்கு தெரியும், அங்க தரையிறங்கு அகற்றுவது என்பது இலகுவான காரியமாக இருக்க போவதில்லை. எனவேதான் இப்போது பல நாடுகளும் டிப்ளோமேட்டிக் சொல்லி, இப்ப ஓமான் கூட சொல்லி இருக்கின்றது, பேச்சுக்கு வாருங்கள். ஓமான் தொடர்ச்சியாக ஈரானிய வெளிவிவகார அமைச்சருடன் பேசிக் கொண்டிருக்கிறது, பேச்சுக்கு வாருங்கள், நாங்கள் இதை தீர்ப்போம் என்று. ஈரான் அந்த பேச்சுக்களில் இடம் வருவதற்கு ஈரானுக்கு இப்போதைக்கு விருப்பம் இல்லை. ஈரான் தளபதிகளை கேட்டாலும் அல்லது தலைவர்களை கேட்டாலும் அவர்கள் இந்த போரை இன்னொரு 6 மாதத்துக்கு கொண்டு செல்வதற்கும் அதனூடாக நிரந்தர சொல்யூஷன், இனிமேல் இந்த தடைகள் இதுகள் ஒன்றும் இல்லாமல் நிரந்தரமான சொல்யூஷனுக்கு இந்த பக்கத்தில் இருக்கிற நாடுகளும் இனிமேல் அமெரிக்காவோட சேர்றது, இஸ்ரேலோட சேர்றது, ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த நிலைமைகளை இனிமேல் முற்றாக ஒழிப்பதற்கான ஒரு போராக இதை முன்கொண்டு நடத்த அவர்கள் முற்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு அது பலமாக இருக்கிறது என்று சொன்னால், இந்த பாடசாலை சிறுமிகளை படுகொலை செய்ததும், அயத்துல்லா ஹமானியை படுகொலை செய்ததும் அந்த ஈரானிய மக்களை அணிதிரள வைத்திருக்கிறது. அப்படியான ஒரு நிலைமையை ஏற்படுத்துவதற்கு இப்பொழுது சரியான ஒரு சூழலாக இருப்பது போல் நீங்கள் கூறுவதை வைத்து உணரக்கூடிய, அதாவது இந்த உலகத்தில் ஏற்பட்டிருக்கின்ற பொருளாதார சிக்கல்கள், இந்த போர்னால் ஏற்பட்டிருக்கின்ற விளைவுகள், இவ்வளவு பாரதூரமான விளைவுகள் வரும் என்று இவர்கள் கனவுல கூட எதிர்பார்க்கவில்லை. அப்ப இப்படியான நிலைமையில் ஈரான் இது ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பமாக ஒரு நிரந்தர முடிவை நாங்கள் எடுக்கும் வரை நாங்கள் இதிலிருந்து விலகப் போவதில்லை, எங்களுடைய நிலைமையிலிருந்து மாறப்போவதில்லை என்று இறுக்கமாக நிற்பது அவர்களுக்கு சாதகமான ஒரு சூழலை ஏற்படுத்துமா அல்லது தொடர்ந்தும் சிக்கலை ஏற்படுத்துமா? அவர்களுக்கு வேண்ட களமுனை அவர்களுக்கு மிக மிக சாதகமாகத்தான் போய்கொண்டிருக்கின்றது. களமுனையில் இப்போது மேற்குலகம்தான், அதாவது மேற்குலகம் என்று கூறினாலும் இஸ்ரேலும் அமெரிக்காவும் கடுமையான பின்னடைவை சந்தித்திருக்கின்றது. எனவேதான் நேற்று ஈரான் எரிசக்தி நிலையங்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட, ஒயில் டிப்போர்ட் மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல் அமெரிக்காவுக்கு சொல்லாமல் இஸ்ரேல் மேற்கொண்டது என்றும், அந்த பக்கத்து நாடுகள் மீது ஈரான் மேற்கொண்டால் அந்த பக்கத்து நாடுகளை தூண்டுவதற்காக இப்போது இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், பக்கத்து நாடுகளை தூண்டுவதற்கான வேலைகளை செய்கிறார்களே தவிர, அப்படி என்று சொல்லும் போது அவர்களால் போர் செய்ய முடியவில்லை என்ற ஒரு அர்த்தமாக இருக்கின்றது. இப்போது அமெரிக்காவுக்கே மிகப்பெரிய ஒரு விசனமா வந்து கொண்டிருக்கின்றது. அமெரிக்க தரப்பில் இப்ப நியூயார்க் டைம் சொல்லுகின்றது, நியூயார்க் டைம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், ட்ரம்ப் இருந்தா போல இந்த போரை நிறுத்துவதற்கு யோசிப்பதாக வெள்ளை மாளிகை அதிகாரிகள் சொல்லி இருக்கிறார்களா. சரி, இந்த போரை எப்படியாவது முடிக்க வேண்டும் என்ற ஒரு மனநிலைக்கு ட்ரம்ப் வந்து விட்டார் என்ற தகவலை நியூயார்க் டைம் வெளியிட்டிருக்கிறது. தாங்கள் அதை முடிவு செய்வார்கள் என்று கூட அப்படி ஒரு துணிச்சலாகவும் சொல்லுகிறார்கள். அது உண்மைதானே? அது உண்மைதான். ஆனால் அதற்கு அப்படியான அதை தொடர்பாக அப்பாஸ் அரக்சியிடம் கேட்ட போது அவர் கூறுகிறார் என்று சொன்னால், சீஸ் ஃபயருக்கு நாங்கள் போவதில்லை, போர் நிறுத்தம் இல்லை, போர் நிறுத்தம் என்றதுக்கு இல்லை, பெர்மனண்டான சொல்யூஷன். மற்றது நாங்கள் கொடுக்கின்ற நிபந்தனைகளை இனிமேல் நாங்கள் நிபந்தனைகளை கொடுக்கின்ற நிலையில் தான் இருப்போம், அவர்களுடைய நிபந்தனைகளுக்கு அடிப்படைய போவதில்லை என்று. ஸ்டீவ் விட்கோஃபையும் பெர்னார்ட் குஷ்னரையும் பொறுத்தவரையில் அவர்கள் இந்த ஒரு ஈரானை ஒரு வலைக்கில் விழுத்தி இந்த அடிப்பதற்காகத்தான் அவர்கள் பேச்சுக்கு வந்தார்கள் தவிர அவர்கள் இதே சுத்தியுடன் பேச்சுக்கு வரவில்லை. ஏனென்று சொன்னால், 2ஆம் சுற்று பேச்சு நடந்து முடிந்த பிற்பாடு அவர் நேரடியாக போய் அப்ரஹாம் லிங்கன்ல ஸ்டீவ் விட்கோஃப் இறங்கி நிற்கிறார். அங்க போய் இறங்கி அங்க ராணுவ சீருடையை போட்டுக்கொண்டு அந்த கப்பல் ஏதோ ஈரானை விழுங்கிவிடும் என்ற போல ஒரு தோற்றப்பாட்டுடன் தான் புகைப்படங்களையும் வெளியிட்டிருந்தார்கள். ஒரு அமைதி முயற்சிக்காக சென்றவர் அப்படியே அங்க இருந்து நேர சுவிஸ்ல இருந்து நேர போய் விமானம் தாங்கி கப்பல்ல இறங்கி படையினருடன் நிற்பது அவர்கள்ட்ட உள்நோக்கத்தை அப்பவே தெளிவாக வெளிக்காட்டி இருந்தது. ஆனால் இப்ப அதற்கான பலனை அனுபவிக்கிறார்கள் போலதான் தெரிகின்றது. ஏனென்றால் இப்போது எல்லா வளைகுடா நாடுகளும் இப்போது யோசிக்கிறார்கள் தாங்கள் ஒரு பொறிக்குள் மாட்டி விட்டதாக. அப்ப அவர்கள் இப்போது இந்த போரிலிருந்து தாங்கள் வெளிவரத்தான் யோசிக்கிறார்களே தவிர இதில் அமெரிக்காவையோ இஸ்ரேலையோ அவர்கள் பெரிதாக நம்பவில்லை. மற்றது இதுவரை காலமும் இஸ்ரேலுடன் இந்த அரபு நாடுகளை அமெரிக்கா ஒரு உடன்பாட்டுக்கு கொண்டு வர வைத்திருந்தது. இஸ்ரேலுடன் சவுதி அரேபியா, UAE போன்ற நாடுகள் ஒரு உடன்பாடுகளை, நட்புறவுகளை பேணுகிற நிலைக்கு வந்தது. ஆனால் அந்த நிலை கூட இப்போது முறிவடைகின்ற ஒரு நிலைக்கு இந்த போர் கொண்டு வந்து விட்டிருக்கிறது. நீங்கள் கூறுவதை கேட்கும் பொழுது அமெரிக்கா இப்பொழுது அவர்களுடைய தொனியில் மாற்றம் வந்து விட்டது.
டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் பேசும் பொழுது ஈரானுடைய தலைவரை தெரிவு செய்த முஜ்தபா ஹமெனி அவர்களை ஐ எம் நாட் ஹாப்பி பட் லெட்ஸ் வெயிட் அண்ட் சி என்று அந்த தொனியில் உங்களுக்கு உடனடியாக தெரிகின்றது இவர்கள் கலைத்து போய்விட்டார்கள், அவர்கள் கேட்கப் போவதில்லை என்று தெரிகின்றது. நீங்கள் கூறுவதோடு சேர்த்து பார்க்க கூடியதாக இருக்கிறது. என்னுடைய கேள்வி என்னவென்றால், இவ்வளவு நாளும் நான் கேட்டிருந்தேன் ரஷ்யா என்ன செய்கிறது, சீனா என்ன செய்கிறது. வருகின்ற செய்திகளை பார்க்கும் பொழுது சீனாவினுடைய சிறப்பு தூதுவர் ஒருவர் இந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபட தயாராக இருப்பது போல் தெரிகின்றது என்று கூறுகிறார்கள். இதுதான் இப்ப நீங்கள் கூறினீர்கள் ஈரான் எதிர்பார்க்கின்றது ஒரு நிரந்தரமான முடிவு, எந்த ஒரு நிபந்தனைகளையும் இல்லாமல் நிரந்தரமான முடிவு ஈரான் தான் நிபந்தனை வைக்கும் என்று நீங்கள் கூறும் பொழுது சீனா இங்கே வந்து இந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவது அந்த சூழலை ஏற்படுத்தி கொடுக்கும் என்று நீங்கள் நம்புகிறீர்களா? உண்மைதான். சீனா இப்போது ஒரு நல் முயற்சியாக சீனாவின் ஷியான் ஜூன் வளைகுடா நாடுகளுக்கு செல்கிறார். அவர் சவுதி அரேபியாவுடனும் ஒரு நல்ல உறவை கொண்டிருக்கின்றார். அப்ப இந்த நாடுகள் இப்போது அமைதியை தேடி ஓடுகிறார்கள். இதுவரை காலமும் அமெரிக்காவுக்கு பின்னால் போர் என்று திரிந்தவர்களுக்கு இப்போதுதான் அமைதியின் விலை என்னென்றது தெரிகிறது. போரின் கோரமுகம் என்னென்று என்றால், போர் அடுத்த வீட்டில் நடக்கும் போது உங்களுக்கு நல்லாகத்தான் இருக்கு. அதே போர் எங்கட வீட்டுக்குள் வரும்போதுதான் அதன் அருமை, அதன் விளைவுகளை தெரியும். இப்போது விமான நிலையங்கள் எல்லாம் மூடப்பட்டு, அதாவது தற்போதைய வரும் தகவல்களின் அடிப்படையில் இனிமேல் இவர்கள், அதாவது இஸ்ரேல் ஈரான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸை அடித்தபடியால் ஈரானும் இனி இந்த நாடுகளில் இருக்கின்ற உட்கட்டுமானங்களை அடிப்பார்கள் என்றவுடன் அவர்களுக்கு பீதி தொத்தி விட்டது. பேங்குகளோ பைனான்சியல் மார்க்கெட்டுகளோ சென்டர்களோ இண்டஸ்ட்ரீஸ் அடிச்சால் அதுக்கு பிறகு எத்தனை ஆண்டுகள் செல்லும். இதெல்லாம் எத்தனையோ ஆண்டுகளாக கட்டி எழுப்பப்பட்டவை சுற்றுலா பயணத்துறை என்றது. அதாவது இப்போது மத்திய கிழக்கு நாடை சேர்ந்த பல்கலைக்கழகத்தின் நிபுணர் ஒருவர் கேட்டதாக அல் ஜசீரா போட்டிருக்கின்றது. என்னென்று சொன்னால், சேஃப் ஹெவன் என்று சொல்றது, மிகவும் பாதுகாப்பான சொர்க்கம் என்று சொல்கிறது வளைகுடா நாடுகள். அந்த வார்த்தை இப்பையும் இருக்காண்டு கேட்கிறார்கள் என்றால், இப்ப அதொரு ஹெல்லா நரகமாக மாற்றி இருக்கிறார்கள். ஈரான் ஒரு கிழமைக்கு உங்களோட சேஃப் ஹெவன் என்று சொல்றது, மிகவும் பாதுகாப்பான சொர்க்கத்தை பாதுகாப்பற்ற நரகமாக மாற்றி இருக்கிறார்கள். அப்ப இப்போது அவர்களுக்கு அமைதி இந்த தேவை இப்போது புரிகிறது. ஏனைய ஈரான் உலகாலமும் அனுபவித்த வலி இப்போது அவர்களுக்கு விளங்குகிறது. இந்த போர் ஆரம்பித்து 2ஆம் நாளே மேற்குலக ஆய்வாளர் ஒருவர் கூறிவிட்டார், இந்த போரின் வலி எப்படி இருக்கும் என்றதை ஈரான் எல்லா நாடுகளுக்கும் உணர்த்த போகிறது என்று. இப்போ எல்லா நாடுகளும் அதை உணர்ந்திருக்கிறார்கள். அப்ப இப்ப சீனாவின் இந்த அமைதி முயற்சி அவர்களுக்கு மிகவும் வேண்டியதாக இருக்கும். இப்ப பிட்கோஃபை போலவோ அமெரிக்காவின் பேச்சுவார்த்தையை போலவோ இதில் முதுகில் குத்துவதாக பேச்சுவார்த்தையாக இருக்காது. இந்த பேச்சுவார்த்தை ஒரு நிரந்தர அமைதியாகத்தான் இருக்கும். அதை ஈரான் வடிவாக பற்றி கொள்ளும். ஏனென்று சொன்னால், சீனா ஆன்மீக தலைவர் என்ற தெரிவை கூட அது சொல்லிவிட்டது. அது ஈரான் உள் விவகார பிரச்சனை. நீங்கள் யாரும் ஆன்மீக தலைவரை தெரிவு செய்வதையோ அல்லது அவர்தான் வரணும் இவர்தான் வரணும் என்று நீங்கள் சொல்ல முடியாது. ஏன் ஈரான் அரசு கூட கடந்த, அதாவது முன்னே அரசு தலைவர் உலங்கு வானூர்தி விபத்தில் இறந்த பிற்பாடு ஒரு தேர்தல் வைக்கப்பட்டு மக்களால் தெரிவு செய்யப்பட்டது. அதை நீங்கள் தூக்கி எறிய வேண்டும் என்று உங்க இருந்து கொண்டு தூக்கி எறிவீர்கள், ஆட்சிய மாற்றத்தை கொண்டருவீர்கள் என்று சொல்ல முடியாது என்பதில் சீனா உறுதியாக நிற்கின்றது. இப்ப சீனாவுக்கு ஆதரவாக ரஷ்யாவும் நிற்கும் என்று சொன்னால், நாங்கள் நேற்று பேசியிருந்தோம், ரஷ்யாவின் வெளிவார அமைச்சர் இந்த அரபு நாடுகளை பார்த்து கேட்ட கேள்விகளை பார்த்து கேட்டிருந்தோம், எவ்வாறு கேள்விகளை கேட்டார் என்று. அப்ப இப்போ ரஷ்யாவும் அப்படித்தான். ரஷ்யா சொல்லிவிட்டது ஆரம்பத்திலே, இந்த போரில் ஈரானை விட்டுக் கொடுக்க முடியாது என்று சொன்னால், ஈரானை விட்டுக் கொடுத்தால் இந்த ரஷ்யா தப்ப முடியாது என்றது தெரியும். சீனாவுக்கும் அதே ஒரு நிலைமைதான். ஆனால் இந்த போர் ஆசிய நாடுகள் இந்த பொருளாதாரத்தை கடுமையாக பாதிக்கின்றது. எனவேதான் அதை நிவர்த்தி செய்வதற்காக சீனா இப்போது களமிறங்கியது. பங்குச்சந்தையில் பாரிய சரிவு ஏற்பட்டிருக்கின்ற செய்திகளையும் கூட பார்க்கக்கூடிய இருக்கின்ற. நிறைவாக இப்ப இந்த தொடர் தாக்குதல் நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது பஹ்ரைன் மற்றும் UAE-யில் இருக்கிற எண்ணெய் தரிப்பு நிலையத்தின் மீது பாரிய தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள் ஈரானியர்கள். அந்த பத்தி எரிந்து கொண்டிருப்பதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக சுருக்கமாக. உண்மைதான். பஹ்ரைன்ல இருக்கின்ற BAPCO என்று சொல்றது பெப்கோ எண்ணெய் நிறுவனமும், சவுதி அரேபியாவில் இருந்த சயாபா எண்ணெய் நிறுவனம்,
யுஏஇல இருக்கின்ற ஃபோஸ் ஆயில் கம்பெனி, இந்த மூன்றும் தாக்கப்பட்டிருக்கின்றன. ஏனென்று சொன்னால் ஈரான் எரிபொருள் சேமிப்பு நிலையம், எரிபொருள் சுத்திகரிப்பு நிலையம் தாக்கப்பட்டிருந்தது. அதற்கு பதிலடியாக அவர்கள் இதை தாக்கி இருக்கிறார்கள். இதில் சில எண்ணெய் உற்பத்தி நிலையங்கள் அமெரிக்க நிறுவனங்களைச் சேர்ந்தவை. அமெரிக்காவின் கப்பல் படைகளுக்கான எரிபொருள் சேமிப்பு பகுதி. ஆனா இது எதுவாக இருந்தாலும் இது அடிப்பது அங்கு சூழல் பிரச்சனைகளை, சூழல் மாசடைதல், மற்றது புகைகள் என்று சொல்லி பாரிய இழப்புகளை, மற்றது அனைத்துலக மட்டத்தில் பாரிய ஒரு பிரச்சனை, அதாவது இந்த நாடுகள் தொடர்பான பாரிய ஒரு அதிருப்திகளை ஏற்படுத்தும். இப்போது ஒன்று தெரிகிறது, இந்த மேற்குலகத்தின் ஏர் டிஃபென்ஸ் என்றது, இப்ப மேற்குலக ஒரு ஆய்வாளர் பேசும்போது கூறியிருந்தார், மேற்குலகத்தின் ஏர் டிஃபென்ஸ் என்றது ஒரு ஃப்ரோட் சிஸ்டம் என்று. அது எதுவும் இல்லை, இவர்கள் ஏமாற்றி உலகாலமும் எங்களை ஏமாற்றி வைத்திருந்தார்கள் என்ற ஒரு துணை அங்கு வந்திருக்கின்றது. இப்ப ஏனென்றால் இஸ்ரேலும் உலகத்திலே பெஸ்டான ஏர் டிஃபென்ஸை கொண்டிருக்கிற இஸ்ரேலே தன்னை பாதுகாக்க முடியவில்லை என்றால் இந்த நாடுகள் எவ்வாறு தங்களை பாதுகாக்க முடியும் என்று. இப்ப ஈரான் தாக்குதல்கள் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கின்றன. அதை ஹை ரிசல்யூஷன் ரியல் டைம் சேட்டலைட் ஊடாக சீனாவும் ரஷ்யாவும் வழிநடத்தி கொண்டிருப்பதாகத்தான் கூறப்படுது. நீங்கள் இப்படி கூறுகிறீர்கள், அயன் டோம் அதிலிருந்து அப்கிரேட் பண்ண போறார்கள், கோல்டன் டோமுக்கு அப்கிரேட் பண்ண போறார்கள் என்று நாங்கள் நிகழ்ச்சியில் நாங்கள் பேசியிருந்தது ஞாபகம் இருக்கிறது. இப்படி நீங்கள் ஒரு குண்டை போட்டு விட்டிருக்கிறீர்கள். சரி, பொறுத்திருந்து பார்ப்போம். நாங்கள் தொடர்ச்சியாக இன்னும் நிறைய தகவல்கள் இருக்கின்றது. ஆனால் நாங்கள் தற்காலிகமாக இப்பொழுது நாங்கள் நிறைவு கொண்டு மதியம் மீண்டும் தொடர்ந்து இணைந்து கொள்ளலாம். ஈரான் மீது பாரபட்சம் என்று தாக்குதல்கள் நடத்தி கிட்டத்தட்ட 3100 வீடுகள் சேதமடைந்திருப்பதாக, 13 வைத்தியசாலைகள் சேதமடைந்திருப்பதாக கூட செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றது. சுகாதார சேவைகள் இயங்கிக் கொண்டிருக்கின்ற என்று சுகாதார சேவையினுடைய அமைச்சர் ஊடகத்தில் கருத்து கூறுப்பொழுது கூறினார். நன்றி அரசர்களே. மேலதிக தகவலோடு நாங்கள் மீண்டும் மதியம் இணைந்து கொள்வோம். அதுவே நன்றி, வணக்கம். நன்றி. எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள், நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதியுதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.